திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக சீமான் மீது விஜயலட்சுமி வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் சீமான் விஜயலட்சுமி கருத்து தெரிவிக்க நீதிமன்றமானது தடை விதித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சீமானுக்கு எதிரான அந்த வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிராக சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்றைய தினம் நீதிபதி ஜி.வி. நாகரத்னா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காலையிலேயே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பின்னர் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கியது. அப்பொழுது சீமான் தரப்பில் 11 ஆண்டுகளுக்கு பின்பு இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து மீண்டும் விஜயலட்சுமி புகார் கொடுத்திருக்கிறார். கடந்த முறை நீதிமன்றம் கூறியது போல மன்னிப்பு தெரிவித்து தாம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளதாகவும், கடந்த முறை மன்னிப்பு கேட்குமாறு நீதிமன்றம் கூறியதற்கு பிறகும் தனக்கு எதிராக குற்றம் சாட்டி 5000 வீடியோக்களை விஜயலட்சுமி வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் தம்மை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை தீர வேண்டும் என்று விரும்புவதாக சீமான் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் பிரமாண பத்திரம், அதாவது மன்னிப்பு கோரி நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரம் திருப்திகரமாக இல்லை, மன்னிப்பு கூறியுள்ள அந்த தோரணை என்பது சரியானதாக இல்லை என சீமான் தரப்பை நோக்கி நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சீமான் தரப்பு எதிர்த்தரப்பு அந்த பெண்ணும் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த விவகாரத்தை தற்போது மீண்டும் நடிகை விஜயலட்சுமி கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை இருதரப்பும் அனைத்து புகார்களையும் திரும்ப பெற வேண்டும் எனவும், இருதரப்பும் அனைத்து புகார்களையும் திரும்ப பெற்றதையும் மன்னிப்பு கேட்டதையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இருதரப்பும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு பேட்டியோ அல்லது காணொலியோ வெளியிடக்கூடாது என்றும், குறிப்பாக அந்த வழக்கு குறித்து ஊடகங்களில் இருவரும் பேசக்கூடாது என்றும், உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அதே வேளையில் விஜயலட்சுமி தரப்பை பொறுத்தவரை சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதாகவும், ஆனால் மன்னிப்பு கோர முடியாது என்றும் விஜயலட்சுமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் ஒரு இடத்தில் நீங்கள் மன்னிப்பை எதிர்பார்க்கும் பொழுது நீங்களும் அதற்கேற்றவாறு மன்னிப்பை கேட்கத்தான் வேண்டும், நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் அவரிடமிருந்து நீங்கள் மன்னிப்பை எதிர்பார்க்காதீர்கள் என திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.